வணக்கம். எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். அடிச்சுக்கிற அளவுக்கு எங்கள் அம்மா வந்து அவங்க அப்பா கல் எடுத்து அடிச்சு கெட்ட வார்த்தையில் ரொம்ப கேவலமாக பேசி ஊரே சேர்ந்து வந்துட்டாங்க. பாசமா இருப்பாரா? பாசமா அவங்க வேலையை முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். இந்த பாசம் எதுவுமே இருக்கு. குளிக்க வைக்கிறதுலேருந்து துணிமணி துவைக்கிறதுலேருந்து நான் தான் பார்த்தேன். என்னால முடிஞ்சது நான் நகை போட்டேன், புத்துவலுக்கு அந்த ஜாமாத்தி எல்லாமே வாங்கி கொடுத்தேன், எல்லாமே செஞ்சேன். அது எப்படி நீங்க தாய்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிக்கலாம்? இல்ல குழந்தைய வந்து அவங்க தூக்கிட்டு போறாங்க மேடம், சொல்லாத பிடிக்காத அவங்க தூக்கிட்டு போறாங்க. ஆனா தாய்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிப்பீங்க, பால் குடிக்கிறது குழந்தைய. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நீ பையனை வாங்கி வை அப்படின்னு சொன்னது. அது தப்பு இல்ல. சொல்லுங்க, எங்கேருந்து வரீங்க? இங்க சேலம் வரங்க. சரி, நீங்கெல்லாம் சொந்தமா எப்படி? எல்லாம் ஒரே சொந்தம், ஒரே வீடு, அப்பா ஒரே குடும்பம். அப்பா அம்மா அத்தை சித்தப்பா. என்ன விஷயம்? பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, திருச்சி பொண்ணு. சரி, ஒரு பொண்ணு விரும்பிட்டான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். கூப்பிட்டு வரவும் சரி சிம்பிளாக ஒன்று பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களையும் வர சொல்லி நம்ம வீட்டாண்டே திருமணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு பையன் குழந்தை பிறந்துச்சுங்க. வந்து பார்க்க வந்தவங்க அவங்க பொண்ணு தெரியாத, எங்களுக்கு தெரியாத குழந்தைய எடுத்துக்கிட்டு சேலைக்குள்ளே மறைச்சி அவங்க கட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போக. உங்க மருமகளும் போயிட்டாளா? மருமகளும் போகிறாங்க. மருமக இடுப்புல தான் கட்டிட்டு போகுது. குழந்தைங்கன்னா கண்ணுலயே யாருமே பார்த்தது குழந்தையோ நாங்க பார்த்ததுங்க. ஒரே ஒரு நாங்க குழந்தைய நாங்க பார்க்கவே இல்லைங்க. 2 வருஷமா நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கேன் மேம். இடையில சொல்லுவேன், அப்பா அம்மாட்ட பையனை கொண்டு போய் காட்டலன்னு விட மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. என்னை நம்பி கடை கூட கொடுத்து விட மாட்டாங்க, கூட தான் வருவாங்க. அங்கேயுமே அங்கே கடைக்கு கூப்பிட்டு போனாலும் எனக்கு கூட தான் வருவாங்க. நம்பிக்கை இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு தெரியும். உங்க வீட்டுல இருக்கும்போது நல்லா தான் இருந்தா? நல்லா 1.5 வருஷம் இருந்தாங்க மேம். 1.5 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. எப்பயும் போல நான் வீட்டுக்கு வந்தேன்னா சாப்பாடு போட்டு எல்லாமே எப்பயுமே நல்லா தான். 1.5 வருஷமா எங்க வீடு பக்கத்து ரூம்ல இவங்க தனியா தான் இருந்தாங்க. மாமியா கல்யாணம் பண்ணி ஒரு தனியா தான் குடுத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 3 நாள் தான். யாருக்கிட்டுமே ஒரு சொந்தக்காரர்கிட்ட யாருக்கிட்டும் உறவு கிடையாது. ஆனா நீங்க தான் பிரசவம் எல்லாம்? 9 மாசத்துலயே பொண்ணுகிட்ட அம்மா சண்டை பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 9 மாசத்துலேருந்து அப்புறம் அண்ணி தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. குளிக்க வைக்கிறதுலேருந்து துணிமணி துவைக்கிறதுலேருந்து நான் தான் பார்த்தேன். அது என் பொண்ணு தானேங்க. என் வீட்டுக்கு வந்தது அது என் பொண்ணு தான். அது வளர்க்காப்பு கூட நாங்கள் இல்லவே இல்லை. அதுவுமே எனக்கு தெரியாதுங்க. நாங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டோம். சொல்லாம அதுவும் வேலைக்கு சொல்லாம வளர்க்காப்பு வைக்கிறதா உங்ககிட்ட பேச்சு. இவன் எப்படி சொல்றது, நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சொல்லவும் சரி அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி நாங்கள் வளகாப்பு வைக்கணும் அப்படி அவசியம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அடுத்த நாள் அப்பா அம்மா கொஞ்சம் வெளியில போயிட்டாங்க. அவங்களை கூட்டுறதுக்காண்டி போயிருந்தேன். கூட்டிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது வளகாப்பு வச்சு அவங்களே முடிச்சு கிளம்பிட்டாங்க. இது ஏன் நீங்க இவ்வளோ நல்லா பேசுறீங்க, மருமகள் இவ்வளோ பாசமா இருக்கீங்க, ஏன் உங்கள்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க? அவ்வளோ நல்லா தான் பாசமா இருந்தாங்க மேம். அப்பா அம்மா மேல எல்லாம் நல்லா பாசமா இருப்பா. அம்மாட்ட நல்லா உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பா. அப்பா அம்மா அம்மா வந்துட்டா அந்த மாதிரி மாறிடுது. அவங்களுக்கு ஒரே பொண்ணு ஸ்டார்ட் ஆகும். ஒரே பொண்ணு. இப்போ ரீசனாக இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இப்போ வேலைக்கு போயிருந்தேன். தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப லூஸ் மோஷனாக போயிட்டு இருந்தான். வயிறு உப்பிக்கிட்டு இருந்துச்சு சாப்பிட. நானும் கொஞ்சம் ஒரு 2 வாரமாக நைட்டு பகல் தூங்கவே இல்லை. ட்ரம் செட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் டயர்டில் எந்திரிக்க முடியல. தம்பி நீங்கள் அம்மாவும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். டக்குன்னு தூங்கிட்டு இருந்தவொடனே கையை பிடிச்சி இழுத்து கண்ணமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நேரம் எதுக்கு அடிக்கிற, நான் என்னால் முடியலன்னு தானே சொல்கிறேன், நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு தானே சொல்கிறேன் வந்து சண்டை பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிறையா டைமெல்லாம் அடிச்சிருக்கேன். கழுத்து பிடிச்சி நசிக்கிறேன். எல்லா அடி வாங்காத நாளே இல்லை. அவங்க போயிட்டு மேலையெல்லாம் வந்து காயத்துக்கு எந்த விஷயமும் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டோம். எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். குடும்பத்து விஷயத்துல உங்க 2 பேருமே தலையிட மாட்டாங்க. உங்க ஃபேமிலி விஷயத்துல அண்ணனும் சரி அண்ணியும் சரி தலையிட மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? நான் பேசுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க பேரு? ஷாலினி. என்ன படிச்சிருக்கீங்க? ஏன் அவ்வளோ அவசரம்? அப்படி மனசு மாற வச்சாங்க. மாற வச்சாங்களா?
யாரை மாற வச்சாங்க? வீட்டுக்காரர். லவ் மேரேஜ். எப்படி லவ் பண்ணீங்க? ஃபேஸ்புக்கில். ஃபுல்லா டிஜிட்டல் லவ் தான். எப்படி பழக்கம்? ஃபேஸ்புக்கில் பழக்கம். எப்படி சொல்லுங்க? 1 இயரா அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. உங்கள்கிட்ட ஃபோன் இருந்ததா? சரி, எப்படி பழக்காச்சு சொல்லுங்க. அவங்க தான் ஃபோன் பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்க ஃபோன் நம்பர் கிடைச்சது? ஃபேஸ்புக்கில் ஃபோன் நம்பர் போட்டு தான் ஓப்பன் பண்ணோம் தம்பி. ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணி கேட்டேன். நான் இல்லை, என் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி பிளாக் பண்ணிடுங்க. என் நம்பர் வந்து அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தான் இப்படி போய் சொல்லி என்கிட்ட பேசினாங்க. நான் பிளாக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பேசலை. அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி இன்னொரு நம்பர்லேருந்து பிளாக்லேருந்து எடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்து அப்புறம் அதுலேருந்து பேச ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் பண்ணோம். எப்படி கல்யாணம் நடந்தது? வீட்டுக்கு வந்தாங்க, திருச்சிக்கு வந்தாங்க. திருச்சிக்கு வந்து அம்மாட்ட பேசினாங்க. பேசின பிற்பாடு அம்மா வேணாம்ப்பா, இன்னும் கொஞ்சம் பொண்ணுக்கு வயசாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஏஜ் வரட்டும்னு ஒத்துக்கலை. சப்போஸ் இப்போ உங்கள் பொண்ணை அமுச்சு விடலன்னா வந்து நான் வந்து ஏதாவது பஸ்ஸில் போகும்போது ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணாங்க. பண்ணவும் வந்து அம்மா பேச்சும் கேட்காம நான் வந்தேன் அவங்க கூட. அம்மாட்ட சொல்லிட்டு வந்தீங்கன்னா சொல்லாமே வந்துட்டீங்களா? வல்கட்டையம்மா பார்த்துக்கலாம், வா வீட்டுக்கு, நீ ஒரே பொண்ணு தானே, அம்மா பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்த பிற்பாடு 2 நாள் கழிச்சு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. எவ்வளவோ நாங்களும் சொன்னோம், கேட்கல. இந்த மாதிரி வந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு சரி கல்யாணம் பண்ணி நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்கள் அம்மா வந்தாங்களா? அம்மா வந்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பிற்பாடு அதுக்கப்புறம் அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க. 1 வாரம் 2 நாள் 3 நாள் இருந்தாங்க. எப்படி என்னதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியே தான் படுத்துப்பாங்க. நானும் அவங்களும் இல்லை, ஒரே ரூம் தான். அவங்க அப்பா அம்மா வந்து சொந்த வீட்டில் இருக்காங்க, பக்கத்தில் வாடகை வீட்டில் நாங்கள் இருக்கோம். இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க போயிட்டாங்க. நல்லா தான் இருந்தோம். உனக்கு அத்தை எல்லாம், அவரோட அம்மா எல்லாம் உங்கள்கிட்ட பாசமாக இருப்பாளா? ஏன்? ஏன்னா வந்து அவங்க சொந்த பொண்ணு அவங்க கட்டிக்கலை. அவங்க அப்பா வந்து கிறிஸ்டினில் பெங்களூரில் பொண்ணு பார்த்துருந்தாங்களாம், அதை கட்டிக்கலை. இவங்க அம்மா வந்து இவங்க அண்ணன் பொண்ணை கட்டி வைக்கணும்னு இருந்தாங்க. அவங்க அப்பாவோட தங்கச்சி பொண்ணை கட்டி வைக்கணும். இது எல்லாம் சேர்த்து நடுவில் நான் பூந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழந்த டெலிவரி டைம் முடிஞ்சு தம்பி பிறக்கிறப்போ வந்து அம்மா வரல. டிஸ்சார்ஜ் ஆகி போன பிற்பாடு வந்து அந்த 1 வாரத்துலேயே வந்து புளிச்சக்கீரை செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கும் தம்பிக்கு கொடுக்கல, எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து பால் கொடுக்கவும் அவனுக்கு மோஷன் போகும்போதெல்லாம் புளிச்சக்கீரையும் இதோட போனதுக்கப்புறம் காய்ச்சியை தூக்கி விட்டுருச்சு. தூக்கி விட்டு மழை வர மாதிரி இருக்குது, கூட்டு போய் தலைக்கு ஊற்றி விட்டாங்க. தலைக்கு ஊற்றி விட்ட பிற்பாடு காய்ச்சல் அகீர் பகீர்னு அடிக்க ஆரம்பிக்குது. மோஷன் போகலை. மோஷன் போகாமல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நான் அழுகிறேன். மோஷனே போகலை. இந்த துண்டு பையில காம்பு அதை வந்து எதுலேயோ தேய்ச்சி தம்பி இதை மோஷன் போகிற இடத்துல வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் வந்து உள்ளே வைக்கிறாரு. அவங்க அம்மா வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அழுகுறோம், செம்ம புண்ணாயிடுச்சு. மோஷன் அப்போ கூட போகல. அடுத்த பிள்ளைக்கு வாங்கி ஊற்றின போனிஸை வந்து தம்பிக்கு ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் மோஷன் போனான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சண்டை நடந்து அடிச்சுக்கிற அளவுக்கு எங்கள் அம்மா வந்து அவங்க அப்பா கல்லெடுத்து அடிச்சு கெட்ட வார்த்தையில் ரொம்ப கேவலமாக பேசி ஊரே சேர்ந்து வந்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ வந்து வந்தப்போ கூட யாரும் என்ன அவளுக்கு சொல்லலை. கல்யாணம் பண்ணி முடிச்ச பிற்பாடு தான் எல்லாம் வந்து சொன்னாங்க, ஏம்மா இந்த குடும்பத்தில் பிள்ளைய கொடுத்தது பார்த்தாதுன்னு இவ்வளோ ஜாமான்லாம் கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குழந்தை யார்கிட்டையும் சொல்லாமல் தூக்கிட்டு போக பார்த்தியா? தூக்கிட்டு போனேன். ஏன்னா வந்து என் பிள்ளைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போல வீட்டுக்கு பக்கத்தில் சந்து இருக்கு. அந்த சந்துக்குள்ளே போய் நம்ம அங்கிட்டு போயிடலாம், அம்மா வந்து வேணாம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கிட்டு போயிடலாம், நம்ம பிள்ளைய தான் பார்க்கணும். இவங்க நைட்டிக்குள்ளே வச்சிருந்தியா? நைட்டி போட்டு துண்டு போட்டுருந்தேன். துண்டில் இப்படி மறைச்சிக்கிட்டேன். துண்டில் பிடுங்கிப்பாங்க. இவங்க வாங்கினாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டாங்க. நம்ம கூட்டு போகலாம், இன்னும் நல்லா ஆகலையே. உனக்கு அங்கே என்ன பிரச்சனை இருந்து? யார் பிரச்சனை கொடுத்தாங்க? யார் பிரச்சனைனா இவங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீ அதுக்கு தான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அதுக்கு தான் என் கூட இருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டார்ச்சல் பண்ண ஆரம்பிக்கணும். பிள்ளைய தூக்கிட்டு வந்து அவங்க அத்தை பார்த்துட்டாங்க. அத்தை பார்த்து உடனே வந்து இவங்க அம்மா கிட்ட வந்து உடனே சொல்லி உடனே அவங்க அம்மா வந்து பெரிய சண்டை நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனோம் வச்சோம். அங்கேருந்து 1 மாதம் கழிச்சு இங்கே வரோம்னு சொல்லிட்டு எழுதி வாங்கினோம். அதுக்கப்புறமா நாங்கள் போகல. இப்போ எதுக்குமா இங்கே வந்திருக்கீங்க? அவங்க வந்து அங்கே கூப்பிடுறாங்க. அங்கே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. என் உயிருக்கும் என் பையன் உயிருக்கும் வந்து கேரண்டி கிடையாது. அதனால அவங்க வந்து எடுக்கிறது தான் இங்கே இருக்கட்டும். அம்மா கூட வேணா இருக்குன்னு நான் சொல்லலை. தனியாக உனக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு வீடு எடுத்து நீ நான் தம்பி இருக்கலான்னு சொல்கிறேன். அவ சொல்றது வேற விதமாலாம் இருக்குப்பா. அடிச்சிருக்கீங்க, டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அதான் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன சண்டைனால அடிச்சேங்க மேம். அதோட சரி அதுக்குமே நான் அடிச்சது இல்லைங்க மேம். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் என்னை தான் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன சண்டையில் நாங்களும் மாற்றி அடிச்சுக்குவோம். ஏன்னா சண்டை வந்திருக்கு, 2 வருஷமாக அங்கே இருக்கும்போது சண்டை வந்திருக்கு. நானும் வருவேன், கோவத்தில் வந்துடுவேன். மறுபடியும் அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, வா வந்து என்னை பாரும்பாங்க. நானும் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். உங்க வீட்டில் சரியா அவளுக்கு சாப்பாடு போடல? இல்லைங்க மேம். என்னன்னா கல்யாணம் பண்ணி 2 நாளாக அவங்க அம்மா சாப்பாடு செய்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. தனியாக நான் செஞ்சு எதுனாலும் நான் ஆசைப்பட்டதை நான் தனியாக செஞ்சு சாப்பிட்டுக்குவோம்ல அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு தனியாகவே நான் அப்படி இல்லை. இங்கே அவங்க வீட்டில் தான் கல்யாணம் ஆனதுலேருந்து சாப்பாடு அவங்க அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ வண்டி டியூ கட்டணுமோ எதுக்குன்னு தெரில. எதுக்கும் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் தர்மான்னு ஒருத்தவங்க கிட்ட அவங்கக்கிட்ட வந்து எங்கள் அப்பாட்ட அந்த மாதிரி பணம் கேட்டேன்னு சொல்லு அன்னு சொன்னதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு வந்து சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், இதில் இவனுக்கு காசு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்ப தர்மான்றவங்ககிட்டே வந்து சொன்னாங்க. சொல்லவும் உடனே ஜாமான்லாம் உங்கள் அம்மா எடுத்துகிட்டு வர சொல்லு, வாடகை வீட்டில் தானே இருக்கோம், ஜாமான் இங்கேயே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கணுமோ நம்ம அப்படி இருந்துக்கலாம்னு சொல்லவும் தான் அப்புறம் அம்மா லோன் வாங்கி ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். உண்மையாது? அது வந்து அப்பா மேலே அவளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கோவத்தினால அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை. அந்த மேரேஜ் அவர் பேசும்போது வேற விதமா இல்லை பேசினாரு, ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லாம் பேசினாரு. இல்லைங்க மேம். இப்போ சொன்ன ரீசன் வந்து அதுதான் மேம். இப்போ சொன்ன ரீசன் அதுதான். என்ன ரீசன்? இப்போ அவங்க சொன்னாங்களே அது. நீ வேற மாதிரி பேசின உங்க அப்பா அம்மா இருக்கும்போது. இவங்க அப்பா அம்மாவை அனுப்புங்களேன். நீங்க அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் மருமகள் அவ்வளோ பார்த்தேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வேற விதமா சொல்லுது, சாப்பாடே போடுறது இல்லை. அப்படிலாம் 2 நாளையில அவங்க தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க மேடம். நீங்க தான் நாம போக சொன்னீங்க. நான் சொல்லவே இல்லைங்க. சொல்லவே இல்லைங்க மேடம். நான் பையனை கூப்பிட்டு கேட்டேன், அவன் இருக்கிறான் பாருங்க. என்னடா திடீர்னு அடுப்பு பற்ற வச்சிருக்கிறீங்கன்னா நாங்கள் தனி கொடுத்துருமா? என்னம்மா நடந்தது? அதான் வண்டி டியூ கட்டுறதுக்கு எதுக்கு உங்கள் அப்பாட்ட பணம் கேட்டாங்க. பணம் கேட்டதுக்கு தர்மான்னு ஒருத்தவங்க கிட்ட வந்து அவனுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், அதில் வேணுக்கா பணம் வேற கொடுக்கணுமான்னு சொல்லவும் தான் இவங்க அந்த கோவத்தில் அம்மாவை ஜாமான் எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்லுவோம். அம்மா லோன் 70,000 வாங்கி ஜாமான் எடுத்துட்டு வந்து தனியாக இருந்தேன்னா நான் பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுவேன்ல, எனக்கு பிடிச்சது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சொல்ல கிடையாது. சரி அவ விருப்பத்துக்கு கேட்கறான்னு சொல்லிட்டு தான் சாப்பாடுலாம் நான் யாரு விருப்பத்துக்கு கேட்கறா? அவ கேட்கவே இல்லையா? இல்லை, ஒய்ஃபுக்கு விருப்பத்தை பட்டு தான் தனியாக சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சேன். அப்பா மேல கோவத்தை வச்சுக்கிட்டு அம்மா உங்க பையன் தான் போய் சொல்றான். அதான் உங்க பையன் தான் போய் சொல்றான். சொன்னதே எனக்கு ரீசன் அதான். அதுதான் ஆசைப்படுறேன். நான் பொய்யெல்லாம் சொன்னாங்க. நீ சொன்னாங்க மேம். என்ன சொன்னாங்க? நான் தனியா நான் சாப்பாடு செஞ்சதுன்னா என் விருப்பத்துக்கு நான் இதனால செஞ்சு சாப்பிடுவேன்ல. அம்மா வீட்டுல அம்மா வராங்க சாப்பிட கிடையாது. எங்க அம்மா வராங்க, அங்க போயிட்டு எதனால எங்க அம்மா வந்து சாப்பிட முடியாது. தனியா செஞ்சமா எங்க அம்மா வந்து வேணுன்றது ஏதாவது செஞ்சு சாப்பிடுவாங்க. நானும் அம்மாவுக்கு சாப்பாடு இல்ல யாரு போய் சொல்றீங்க? இதெல்லாம் சொன்னதுனாலதான் நான் தனியா சாப்பாடு செய்யறேன். மேல சத்தியமா நான் சொல்ல கிடையாது. அவங்கதான் அந்த வாரத்தை அவன் எனக்கும் சொல்லியிருக்கிறான். அம்மா இப்படிதான் எங்கள் மாமியார் வந்தால் அங்கே வந்து சாப்பிட்றது கொஞ்சம் இதாக கூட இருக்கும், நாங்கள் இதை விருப்பப்பட்டு நாங்கள் செஞ்சு இந்த சாப்பிட்டு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அப்படின்னு தம்பி என்கிட்ட சொன்னான். சரி அப்படியே கூட 3 பேரும் இருங்க சந்தோஷமா. பக்கத்தில் தான் மேடம், சும்மா பக்கத்து வீடே தான், பார்க்கலாம். எந்திரிச்சோன்னா அவனை பார்க்கலாம். சரி, நீ உன் வீட்டில் யாரும் இல்லை, உனக்கு அம்மா ஒருத்தி தான் இருக்கா, பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி போயிருக்க. அந்த குடும்பத்தை பார்த்து பயப்படுறதை விட்டுட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக ஆக பார்க்கணும்ல. உனக்கு அக்கா பார்க்கணும்னு இருந்தாலும் எதுக்கு அந்த டைம்ல வந்து என் குழந்தை நான் தூக்கிட்டு போக கூடாதா? நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா நான் ஏன் தூக்கிட்டு போக போறேன்? அதுலதான் ப்ராப்ளம் வந்து சொல்லாம குழந்தை எடுத்துட்டு போலாமா? சத்தியான ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாதீங்க, சுகர்லாம் மாத்திட்டேன்,
கூட்டு போவேணான்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. ரொம்ப முடியாத கொண்ட வாயத்தன் சொல்லவா தெரியும். உங்களுக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுல கோவம் இருக்கு, ஆனா காமிச்சுக்கிறது இல்லை. நீங்க வந்து அப்படியே எல்லாம் நல்லபடியா இருக்கிற மாதிரி நீங்க அவள்கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, அதான் பண்றீங்க. அது எப்படி நீங்க தாய்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிக்கலாம்? இல்ல குழந்தைய வந்து அவங்க தூக்கிட்டு போறாங்க மேடம், சொல்லாத பிடிக்காத அவங்க தூக்கிட்டு போறாங்க. ஆனா தாய்கிட்ட இருந்து பிள்ளைய பிரிப்பீங்க பால் குடிக்கிறது குழந்தைய? அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நீ பையனை வாங்கி வை அப்படின்னு சொன்னது. அது தப்பு இல்ல. வாங்கி வச்சிருந்தா பக்கத்துலதான், அப்புறம் தாய்ப்பால் அப்புறம் கொண்டு போய் கொடு. காலையில தான் கொடுத்திருக்கீங்க, அது அவளே சொல்றாங்க. காலையில போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே அப்ப கூட பால் கொடுத்தாங்க. அப்ப கூட கொடுக்கல அவங்க, சார் மிரட்டி வாங்கி கொடுத்தாங்க. கண்டுக்கவே இல்லைங்க மேம், அதனாலதான் நான் வச்சுக்கிட்டேன். நீங்க கண்டுக்கல சொல்றீங்க, அவர் நான் தான் வாங்கி கொண்டு வந்து வச்சுக்க சொன்னேன்னு சொல்றாங்க. இல்லை மேம், ஃபர்ஸ்ட் வந்து பையனை அம்மா எடுத்து வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் அழுவும் போதெல்லாம் அம்மா வந்து கொடுத்துட்டாங்க. நான் பால் கொடுக்கல, சங்கு இல்லைன்னா கிளாஸ் எடுத்துட்டு வருவாங்க, இதுல குடுன்னு சொல்லிட்டு அதுலதான் கொடுத்து என் தம்பி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நான் தான் வாங்கி வைக்க சொன்னேன்னு சொன்னாங்கல்ல. வாங்கி வைக்காம இருந்தா அவங்க சொல்லுவாங்களா அந்த வார்த்தை? இந்த மாதிரி தூக்கிட்டு போனதுனால எங்களுக்கு மனசு பேஜாராகி போச்சு. திரும்ப தூக்கிட்டு போயிருவானோ. இவங்க வந்து இந்த ராத்திரில குழந்தைய வந்து சீலைக்குள்ள கட்டி அதுக்கப்புறம் மேல ஒரு நைட் இப்படிதான் அந்த ஊர் என்ன ஒண்ணும் பண்ணல. பிள்ளைக்கு வயிறு முபிக்கிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நீ போன் பண்ணி பையன் கிட்ட சொல்லு இல்ல என்கிட்ட சொல்லு, பையனுக்கு உடம்பு சரியில்லை நான் வேலையை விட்டு நான் ஓடியாந்துருவேன். பாசமா இருப்பாரா? பாசமா அவங்க வேலையை முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், இந்த பாசம் எதுவுமே இருக்காது. காசு எல்லாம் செலவுக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாங்க. இப்ப 4000 கொண்டு வந்தாங்க, 3 மாசம் கழிச்சு 4000 கொண்டு வந்தாங்க. பையனோட பிறந்த நாளைக்கு கூட இவங்க வரல. வேலை அந்த டைம்ல வேலை இல்லைங்க. நீ வந்து உங்க அம்மா அப்பாவை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தாத. கேட்கறதுக்கு பதில் மட்டும் சொல்லு. சம்பாதிச்சு எவ்வளவு பொண்டாட்டிக்கு கொடுக்குற? மேம் இங்க லோக்கல்ல வேலை செஞ்சுனா வாரம் 5000 ரூபாய் சம்பளம் ஆகும் மேம். 5000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கினதுல நான் எனக்கு இவ்வளவு செலவு போச்சு. பொண்டாட்டிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? கொண்டு போனா நான் 5000 6000 இல்லாம போக மாட்டேங்க. எனக்கு ஒரு கஷ்டம், ஏன்னா என் பையனுக்குன்னு நான் ஒரு செலவு பண்ணணும்ல. நல்லா பேசுறீங்க தம்பி. சரி, வாரம் உனக்கு செலவு கொடுப்பாரா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சண்டை போட்டு போனாலும் அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. நம்பரை பிளாக். இது வரைக்கும் காசே கொடுத்தது கிடையாது. 3 மாசம் கொடுக்க கிடையாது. அதுக்கு முன்னாடி 3 மாசம் மட்டும் தான் மேம். இவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ற ஏது பண்றன்னு அதுக்கு முன்னாடி சண்டை போட்டு போவாங்க. அப்பயும் கொடுக்க மாட்டாங்க. அம்மா தான் சண்டை பண்ணிட்டு வருவோம் மேம். இவர் செலவு கொடுக்கவே மாட்டாரு. கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க காசு என்ன பண்றீங்க? பணம் இல்லாம நான் என் பொண்டாட்டி பிள்ளை பார்க்க போறேன். இதுல யாரை போய் சொல்றீங்க? 2 வருஷம் ஆகுது மேம். குழந்தைக்காண்டி பையனுக்காண்டி முடி விட்டா 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மனசு கஷ்டம். இதனாலேயே தம்பிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு சொல்லிட்டு உடனே வண்டி அடமானம் 15000க்கு வச்சு அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஃபேமிலியோட நான் பழனிக்கு போயிட்டு முடி எடுத்துட்டு படம் வாங்கி வண்டி அடமானம் வச்செல்லாம் சாமி உங்களை வர சொல்லல. சாமி மேல அந்த பழிய போடாதீங்க. பள்ளி போல அந்த நீங்க உங்க தொழில நல்லா பார்த்து பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து தாய் தந்தைய பார்த்தனாலே சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். கடன் வாங்கி எல்லாம் பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம். நீ வந்து அவங்கள பார்த்து பயப்படுற. அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். அவங்களுக்கு ஒரே பையன், அவங்க பெர்மிஷன் இல்லாம அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த கோவம் அவங்களுக்கு உங்க மேல இருக்கும். ஆனா நீ தான் அதை சரி பண்ணிக்கணும், பாசமா இருந்து. நான் இருக்கிறேன். அவங்க அக்காவும் லவ் மேரேஜ் தானே. அப்ப அவங்க பாசமா இல்லையா? அவங்களும் இருக்காங்க மேம். அவங்க எப்படி சண்டை வரும்? அவங்க அக்காவும் லவ் மேரேஜ் தான். அவங்களெல்லாம் அவங்க பொண்ணு, அவங்களுக்கு 2 பொண்ணு. அவங்களெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்கள்ட்ட நல்லா பேசுறாங்க. என்ன பார்த்தா மட்டும் ஒதுக்குறது. இவங்களே சொல்லுவாங்க, நேரம் இவ்வளவு நகை போட்டு கட்டி வைக்கிறேன், வண்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நேரம் அந்த பொண்ணை என்ன நீ பிச்சைக்காரனா? கல்யாணம் பண்ணும்போது பிச்சை எடுக்கிறதுக்கு பிச்சைக்காரங்க தான் போய் கை நீட்டி கொடுங்க அம்மா பிச்சை போடுங்க சொல்லுவாங்க. டவுரி வாங்குறது அதுக்கு சமன். புரியுதா? என்னம்மா பிரச்சனை? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க மேடம். எல்லாமே செஞ்சேன் என்னால முடிஞ்சது. டிவி முதல் கொண்டு நான் வாங்கி கொடுத்தேன். ஏன்? நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும். எதுக்கு? எதுக்கு? இதுதான் நீங்க பண்ணுறது தப்பு. என்னால முடிஞ்சது நான் நகை போட்டேன், எல்லாமே வாங்கி கொடுத்தேன், எல்லாமே செஞ்சேன். சரிம்மா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா மாமியார் மாமனாருக்கு பிள்ளை போய் காட்டிட்டு வான்னு? நான் அவங்க போன் பண்ணல, நான் போகலாமா? நான் வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க போக வேண்டாம், உங்களை நான் போக சொல்லல. உங்க புள்ள போனோம்ல, மருமக தானே, அவங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க தானே பிரசவம் பார்த்தாங்க. பிள்ளைய கொண்டு போய் காட்டிட்டு வரணும்ல. அவங்க அப்படி பண்ணி வச்சிருக்காங்கல்ல, நீங்க எல்லாவது வரலாம்ல. ஏன் உங்களுக்கு பயமா? குழந்தை எடுத்துட்டு போனா கொடுக்க மாட்டாங்க? ஆமாங்க மேடம், அந்த பயம் தான். அவங்கள்ட்ட சொல்லாம குழந்தைய தூக்கிட்டு போனீங்களா?
அவங்க எல்லாம் இருந்தாங்க மேடம். பையனுக்கு பார்க்கலான்னு தான் நாங்க கொண்டுட்டு போனோம். உண்மை வார்த்தை சொல்ல, நான் தூக்கிட்டு போகலன்னு சொல்லலை. என் பிள்ளை அம்மா இங்க இருந்தா பையனுக்கு ரொம்ப தொல்லை ஆயிருமா, நம்ம திருச்சிக்கு போய் பார்க்கலாம் சொல்லி ஒரு வார்த்தை இவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்களா? நீ சொல்லணும்ல. நீங்க சரி, நீங்க பிரசவத்துக்கு நீங்க போல, யாரு பார்த்தாங்க? பிரசவம் அவங்க பார்த்தது. நான் பிரசவம் பார்த்தவங்க குழந்தைய பார்க்க மாட்டாங்களா? பார்க்கட்டும். ஒரு வாரம் கழிச்சு தானே வந்தீங்க. அப்ப இவங்க தானே பார்த்தாங்க. இவங்க பார்த்தாங்க. உங்க பொண்ணு நடு ரோட்ல விடலையே தனியா. அது எப்படி விடுவாங்க? ஏன்? இவங்க பிள்ளை இல்ல, அதனால விட மாட்டாங்க. விட்டாங்கன்னா அவ்வளவு. எப்படி அவங்க பிள்ளைய டாக்டர் கூட்டிட்டு போகாம அவங்க கூட்டிட்டு போல. நான் இருந்த வரைக்கும் அம்மா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. உங்களுக்கு ஒரே புள்ள வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் அவ மேல. அது பேர புள்ள பிறந்ததும் ரொம்ப பொசசிவ் ஆயிட்டீங்க. அதுதான் விஷயம். நீங்க இப்படி எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் நல்ல பையனா கெட்ட பையனா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாதான் இருந்தான். இப்பதான் வேலைக்கு போறது இல்லையா? சரியா? இப்ப முதல்ல வேலைக்கு போயிட்டு, இப்ப கூட போன வாரம் வேலைக்கு போயிட்டு வந்து காசு கொண்டு கொடுப்பா. காசு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தாரு. ஒரு ஜாமான் வாங்கணும்னு சொல்லும் போது வீட்டுக்கு 500 200 எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா, இந்த பிள்ளைய வந்து கொடுமை பண்ணாங்க. என்ன கொடுமை பண்ணாங்க? என்ன பண்ணாங்கன்னா, வவுத்துக்கு சரியா கொடுக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அதனாலதான் சரி ஆசைப்பட்டனாலதான் தனியா சாப்பாடு செய்யறாங்க. எதுவும் கண்டுக்க மாட்டாரு. உண்மை வார்த்தை சொல்றேன். இவர் கண்டுக்க மாட்டாரு. சொன்னாலும் எங்க அம்மா அப்படியெல்லாம் செய்யாது வைக்காது. நான் வேணேன், நான் இருக்கிறது ஒரு பொண்ணு, எனக்கு இருக்கிறது. நான் இறந்துட்டானா அதுவும் அனாதை, எந்த பக்கம் சேருது அவங்க தானே பாத்துக்கணும். அவங்க வந்து இப்பவே இப்படி இருங்க ஒரு நிமிஷம். சாப்பாடு சரியா கொடுக்க மாட்டீங்களா? இல்லைங்க மேம், சாப்பாடு செஞ்சு வச்சிருவேன். அந்த மருமக வரும், சாலினி சாப்பாடு இருக்குது, எவ்வளோ வேணுமோ போட்டுக்கிட்டு போய் சாப்பிடு அப்படின்னு எங்கள் சாலினியை தான் போட்டுக்கிட்டு போய் சாப்பிடும். அதெல்லாம் சாப்பாட்டில் வந்து நான் குறை சொல்லுவேனுங்க மேம். என்னன்னா, அவ தனி பிள்ளைய வளர்ந்துருக்கா. உங்க வீட்டில் எத்தனை பேர் குடும்பமா இருக்கீங்க. வெளியே நீங்க இல்லாம வெளியே யாராவது வந்து அந்த பொண்ணைய தப்பா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அவங்க அம்மாவை கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் தவிர்க்கணுங்க. இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. என்ன சண்டை ஆனாலும் அவங்க அம்மாவை தப்பாக பேசுறது ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா தம்பி? நீ ரெஸ்பான்சிபிளாக ஒழுக்கமாக இருந்திருந்தியானா இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்காது. அம்மா, நீங்கள் முதல்ல நம்புங்க. உங்கள் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா, அவள் சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு பிடிக்கும். நான் விட்டு பிடிக்கிறேன் மேடம். இது வரைக்கும் கேட்டு பாருங்க, இந்த நேராகவே இருக்கிறாங்க. என் மகளுக்கு என்ன தீனி வாங்குறோன்னா அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அம்மா, உங்க பேர் என்னது? என் பேரு லட்சுமி. லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு பொண்ணு மேல கொள்ள பாசம். நான் சம்பாதிக்கிறது யாருக்கு மேடம்? சொல்லுங்க மேடம். அவன் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். நமக்கு அடிச்சுக்கும் நம்ம பிள்ளை, நம்ம கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்களா, நம்ம பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்களான்னு. அது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவ வாழ்க்கையை பாதிச்சிடும். நான் இப்ப கூட என்ன சொன்னேன், லக்ஷ்மி, லக்ஷ்மி அதே மாதிரி பேரன் மேல உயிரை வைப்பீங்க. பேரனை விட்டு இருக்க முடியாது. ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. புரியுதா? அவனுக்கு வேற உரிமையாளர்கள் இருக்காங்க, நீங்க மட்டும் இல்ல. அவங்க அப்பா சைடு இருக்காங்க, ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அத கூட சொன்னேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை, தடுக்கி விழுந்தா ஜாதி ஜனத்து மடியில தான் உழுகணும். என் பிள்ளை ஒத்தையா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அப்படி தத்தளிக்கிறா. யாருனாலும் எதுனாலும் கேக்குறீங்களா? நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், மாமியார் மாமனார் வேணும், போமா நீ போய் பிள்ளைய காட்டிட்டு வான்னு. அவ உங்க வீட்டுக்கு வரணும்னா நீங்க அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கணும். நீங்க பிள்ளைய பிடிங்கி வச்சீங்கன்னா அவ எப்படி வருவா? ரெண்டு சைடு ஈக்குவல் மிஸ்டேக். இப்ப இது சரி பண்ணும். எப்படி சரி பண்ணுறது? இது பாருமா, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து மன்னிச்சு மறந்து இருந்தாதான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். 19 வயசு தான் ஆச்சு. உன் பிள்ளைக்கு எல்லாரும் வேண்டாமா? அத்தை, மாமா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் வேண்டாமா? நீ வளர்ந்த மாதிரி உன் பிள்ளை வளரணுமா? ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு கிராமமே வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இருக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய குழந்தைக்கு அவ்வளோ நல்லது. தம்பி, நீ தான் இருக்கிறதுலயே வில்லன். அங்க ஒரு மாதிரி பேசுறது, இங்க ஒரு மாதிரி பேசுறது. மாமியார் மாமனார் பக்கத்துல போய் உட்காரு. நீங்க பக்கத்துல வாங்கம்மா, மருமகன் பக்கத்துல வாங்க.
இதை பாரு, இன்னும் ஒரு அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க உனக்கு. உன் அம்மா உன்னை திட்டினதில்ல? 9 மாசமா இருக்கும்போது உங்கள்கிட்ட சண்டை போட்டு போனாங்கல்ல, யாரை பார்த்தாங்க உன்னை? அப்போ அம்மாட்டையும் சண்டை போடுறல்ல, அம்மா சண்டை போட்டால் மன்னிச்சிடுவீங்க, மாமியார் சண்டை போட்டால் மாமியார் இது கொடுமை. வரைக்கும் உங்களை அத்தன்னு மாமான்னு கூப்பிட்டு கிடையாது, அப்பா அம்மன் தான் கூப்பிட்டு. வெரி குட். கேட்டு பாருங்க, என்னன்னு கூப்பிடுவேன். கூப்பிட்டா மட்டும் பத்தாது, அப்பா அம்மாவா நடத்திக்கணும். நீங்க உங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல, எப்படி பார்த்துக்கணும் அந்த குழந்தைய? அதை பாருங்க, அது சின்ன குழந்தை. பார்த்துக்கிறேங்க மேம், இல்லைன்னு சொல்லல, பார்த்து தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன். பாருங்க, மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, நாத்தனார் கொடுமை எல்லாம் இன்னும் இருக்கக்கூடாது. உங்க புள்ள மாதிரி அவளை பார்த்துக்கணும். மேம் எனக்கு 3 பொண்ணுங்களா, அவங்க வந்து வேற இடத்துக்கு போயிடுறாங்க. எனக்குன்னு வந்த யாரு பொண்ணு? இதுதான் பொண்ணு. இதெல்லாம் பேசுங்க. ஆமாங்க, ஆனா நான் பாக்குறேன் நல்லா மேம். பாடுபடுத்துங்க. குழந்தை இருக்காங்க, கொண்டு வாங்க, மாமியார் கையில குழந்தை கொண்டு வந்து போ, எடுத்துன்னு வா. உங்களை மாதிரியே இருக்கான் உங்க பேரன். ஏமா, உங்களை மாதிரியே இருக்கான். என்ன பேரு குழந்தைக்கு? சர்வேஸ்வரன். பையன் இல்லாத அம்மாக்களுக்கு பொண்ணு வந்து பேரன் பெற்று கொடுத்துட்டான்னா அவ்வளோதான். அதுதான் லக்ஷ்மி அம்மாவுக்கு பிரச்சனை. நல்ல ஸ்மார்ட்டா இருக்காரு. ஏய் குட்டி பையா, எப்படி சிரிக்கிறாரு! ஐயோ, லக்ஷ்மி அம்மாக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கல. என்னடா என் பேரனை தூக்கிட்டாங்களேன்னு. சோ ஸ்வீட். தூக்குங்கம்மா. அவங்க 2 பேர்ட்டும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா அப்பா சொல்லுறியா? குறைஞ்சு போக மாட்டேன். உன்னோட அப்பா அம்மா மாதிரி தானே, சொல்றியா? சொல்லு பாப்பா. எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அப்பாட்ட எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. சரி அம்மா, இன்னும் பழைய விஷயங்கள் எல்லாம் பேசவே வேண்டாம். நல்லபடியா வாழட்டும். நல்லபடியா வச்சிருக்கணும் மேடம். எந்த பிரச்சனையும் வராது. ஆமா. இது பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்தது பப்ளிக்ல நான் சொல்றேன், அந்த பொண்ணுக்கோ குழந்தைக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க தான் பொறுப்பு. புரியுதுங்களா? உட்காருங்க. அவரை பாருங்களேன், ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அந்த குழந்தைக்கு எல்லாரும் தேவை. உங்க பொண்ணை சொல்லி புரிய வச்சு நல்லபடியா புருஷன் வீட்டுல கொண்டு போய் விடுங்க. சரியா? தைரியமா விடலாமா? போறியாமா? ஒரு 6 மாசம் இங்க இருக்கேன். அடி 6 மாசம் 7 மாசம்னு ஏன்னா இங்க இருக்கும்போது இவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. 2 வருஷம் ஆச்சு, குழந்தைக்கு 2 வயசாச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மா வீட்டுல உட்காந்துருக்க போற? தனியா ஒரு வீடு பாரு, என்னோட தம்பி இருக்கு. எல்லாருக்கும் தனியா போகணும். தனியா இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அம்மாடி, நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கட்டுமா உனக்கு? சண்டை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு கூட எல்லாரும் இருக்கிறதோட சந்தோஷம் தனியா இருந்தா வராது. என்ன வேணும் உனக்கு சொல்லு. என்ன பண்ண போறேன்? இங்க ஒரு வீடு எடுத்தோம். எங்க? திருச்சியில. உங்க வீட்டுல? எங்க வீட்டுல இல்ல, தனியா. ஏன் அவன் எப்படி அங்க வருமா அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு? இது என்ன நியாயம்மா இது? பையன் அங்க போய் இருக்கட்டுமா? எங்களோட 2 வருஷமா எங்க 3 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவங்க புருஷன் வீட்டில் பிழைக்கிறாங்க. ஏதோ ஒரு விசேஷம்னா இங்கே வந்துட்டு போவாங்க. இப்போ அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவு அவன் வருஷம். எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அதுவும் பையன் பேரவன். பொட்டை பிள்ளைங்க வீட்டில் எல்லாமே பொண்ணு தாங்க பிறந்திருக்குது. இது ஒன்று தான் நாங்கள் நினச்சி நாங்கள் பெருமையாக இருக்கிறோம். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லை சொல்கிறேங்க, பொட்டை புள்ள பொண்ணு பிறந்தா பெருமை இல்லைலாம் நினைக்க கூடாது. இல்லை சொல்கிறேங்க, இது எங்களுக்கு வாரிசாக இருக்குது.
2 உங்க வருஷம். பொம்பளை பிள்ளைங்களும் உங்களுக்கு வாரிசு தாங்க. அது அதிக நாள் பக்கத்துல வராது இல்ல, அதிக நாள் பக்கத்துல வராது இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு தான் குடும்பம் நமக்கு இருக்குல்ல. வந்து எல்லாம் செய்வாங்க. இதுதானே நம்ம அதெல்லாம் நம்ம குடும்பம். சொல்றது தானே, நம்ம கொண்டு வரது ரூல்ஸ் தானே. நம்ம உரிமை எடுத்துக்கிற மாதிரி தானே அவங்களும் உரிமை எடுத்துக்குவாங்க. நம்மளுக்குன்னு பேர பிள்ளை இருக்கும்போது அதை தானே நம்ம உரிமை கொண்டாட முடியும். என்ன லக்ஷ்மி அம்மா என்ன சொல்றீங்க? நீங்க வேலை போய் தங்கி சேருங்க. ஆமா அவ பொம்பளை பிள்ளைங்கிறதுக்காக அங்க போய் இருன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அது கேள்வி வரும். சின்ன பொண்ணு, அவ அம்மா வீட்டுல தானே கம்ஃபர்டபுளா இருப்பா. இது நீங்க பழைய தாட்டில் நீங்க வந்து ஆம்பளை புருஷன் வீட்டுக்கு போன்னு துரத்தி விட்டீங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. அங்க மாமியார் மாமனார் வீட்டுல இருக்காங்க. அங்கே எல்லாம் அங்கே எல்லாரும் நிறைய பெரிய குடும்பமா இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். நீங்க எப்போ வாரத்துல 2 நாளைக்கு போய் பார்த்துட்டு வரலாமே, அங்க போய் இருக்கலாமே. தனியா தானே இருக்காங்க, அவங்க வீட்டுல இல்ல, தனியா தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? என் முடிவு நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்பேன். ஆனா நல்லதா இருக்கணும். என் பேரனுக்கு என் மகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுதான் என்னோட முடிவு. வேற ஒண்ணும் இல்ல. வாழட்டு, இந்த நிமிஷம் போகட்டும். நான் அதை பத்தி லக்ஷ்மி அம்மா, நான் என்ன சொல்றேன் தெரியுமா, நீங்க இப்பவே அவளை அனுப்பாம வச்சுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த பொண்ணு அங்க போய் வாழவே மாட்டான். அம்மாடி ஷாலினி, நீதாம்மா முடிவு எடுக்கணும். உன் நல்லதுக்கு நான் சொல்றேன். பெரியவங்க சொல்றது கேட்பையானா கேளு. கேட்குறேன். ஆனால் என் உயிருக்கும் தம்பி உயிருக்கும் அங்கே உத்தரவாதம் இல்லை. ஏங்க அந்த ஊரில் வந்து இவங்க இருக்கிற வீதியில் மட்டும் வந்து கேட்டுட்டு வந்து. என்னடிம்மா ஷாலினி? எனக்கு நம்பிக்கை ஆ நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா அப்போ டிவோர்ஸ் பண்ணுறியா அவரை? அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ உன் புள்ள கூட உங்கள் அம்மா கூட போய் வாழ்ந்துக்கும். அவருக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ல. அவரே சொல்லியிருக்காரு. என்னது? ஓகே அவனுக்கு? நான் அதுக்கு ஒத்துக்கலை. ஒத்துக்கலைன்னா அப்போ அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே போயிடணுமா? புரியலை எனக்கு. அவங்க தான் இவ்வளோ இறங்கி வர்றாங்க, உனக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தான்னா. ஷாலினி, நீ முடிவு பண்ணும். உனக்கு உங்கள் அம்மா வேணுமா, புருஷன் வேணுமா, எங்கே இருக்க போகிற? நீ முடிவு பண்ணிட்டு யாரோ ஒருத்தர். இது 2 பேரும் தான். அது முடியாது. அவனுக்கு வேணும்ல அவங்க குடும்பம். இத்தனை பேர் இருக்காங்கல்ல. அவங்க அம்மாவும் வேலைக்கு போயிருக்கு மேடம், பையனும் வேலைக்கு போயிடறான், பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. அது எங்களோட இருந்துட்டு போட்டுமே, எங்களோட இருந்தால் நாங்கள் பார்த்துக்கலாம். அவ ஒத்துக்கணுமே. நீ எதுக்கு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண? அது சொல்லு. அவங்க என் கூட சேர்ந்து வாழணும். அவங்க என் கூட இங்கே சேர்ந்து வாழணும். ஏன்? நான் பிளைண்டாக பொம்பளை பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினச்சேன். நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. ரொம்ப ரொம்ப தவறு. 10 வருஷம் கழிச்சு நீ ரிக்ரெட் பண்ணுவேன். நான் சொல்கிறேன் கேளு. இப்படி ஒரு ஃபேமிலி இருக்காங்க, உனக்கு விட்டுடாதே. நீ என்னப்பா பண்ண போற? கொண்டாடி போய் நான் கூப்பிட்டு போகிறேன். அவ வரமாட்டேன்னு சொல்கிறாளே, நீ கன்வின்ஸ் பண்ணி பாரு. பேசுகிறேன். ஏன் வரலங்கிற சொல்லு, என்ன ரீசன் சொல்லு, என்ன ரீசன் சொல்லு. நீ அவங்கள நம்பி வராது, என்ன நம்பி வா. உனக்கு அவங்கள நம்பி தெரியல, அவனை கல்யாணம் பண்ணேன். என்ன நம்பி தானே கல்யாணம் பண்ணேன். அதை தான் நான் கூப்பிட்றேன் உனே. நான் அதெல்லாம் வரல. சரி, அதான் என்ன ரீசன் சொல்லு. காரணம்லாம் என்னால் சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியாது சொல்லு. நான் தானே சொல்லு, என்கிட்ட சொல்லு சொல்லு. நீங்கள் இருக்கும்போது இப்படி பார்த்துக்கிறேன், அவங்க கூப்பிட்டு என்னென்ன பார்த்துக்கல சொல்லு, என்ன பார்த்துக்கல? இது வரைக்கும் போய் சொர்வல் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஒரு வார்த்தை நீ ஃபோன் பண்ணி எடுத்தியாடி? சொன்னேன். நீ ஃபோன் பண்ணி அவன்கிட்ட எடுத்தியாடி? ஃபோன் பண்ணி பேசுன்னு சொன்னேன். அடுத்த நாள் சார்ஜ் போட்டு கூப்பிடுன்னு சொன்னேன். கூப்பிட்டியா? பிள்ளை தான். அடுத்த நாள் இதான் பிள்ளை மேலே வச்சிருக்க பாசமா? என் பிள்ளை மேலே பாசம் இல்லாமல் தான் இருக்கிறேன்னா. இப்போ கூப்பிடணுமா? என்ன இருந்துச்சு, ஏது இருந்துச்சு, அவன் தலை போகிறது எப்படி இருக்கணும், ஒரு வார்த்தை கேட்டியா? நீ விட்டு கொடுக்கறதாவே இல்லை, கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ்க்கு ரெடியா இல்லை. அருண், நான் உனக்கு ஒரு விஷயம், அவள் ஒத்து போடலைன்னா நீ பேசாமல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுப்பா. எப்படிங்க விடுமுது? எப்படிங்க விடுமுது? டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. அவ உனக்காக எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாளே. நீ தான் அப்படி பாசமா இருக்க, அவளுக்கு அந்த பாசம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அவங்களுக்கு இருக்குதானா ஒரு வேலை நடக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம்லாம் இருக்காது. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அதனால தான் அவங்க அம்மா அப்பாவை மதிக்கவே மாட்டேன்னு சொல்றியா? விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா? விட்டு கொடுத்தேன். அவங்க பண்ணதெல்லாம் என்னால் மறக்க முடியல.
மறந்துக்கிட்டு என்னால் அங்கே போக முடியாது. சரிம்மா, அவங்க ஃபேமிலி ஏற்றுக்க முடியல, அப்புறம் நீ ஒன்றா வாழறதுல அர்த்தமே இல்லைம்மா. வெளியே வந்துடு அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து. நீ உன் பாட்டில் வாழ்ந்துக்கோ, அவர் பாட்டில் வாழ்ந்துக்கட்டும். கோர்ட்டில் முடிவு பண்ணிட்டு குழந்தை யார்கிட்ட இருக்கணும்னு. ஓகே, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா? ஓகே, ఇండిదా పోయి చూడింది పాప உண்டின்னு எனக்கு తెలుసా అంటే నోరు మూసికినాల ఊరికి నేనే అనకూడదు. என்கிட்ட சொல்லு, என்ன சொல்ற அம்மாட்ட? நான் சொன்னேன் போய் இருந்து தான் போய் பாரு பாப்பான்னு நான் சொன்னேன். நானும் வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், பிரித்து வாழ வைக்கணும்னு நினைக்கல. இருந்து பாரு பாப்பா, 6 மாதம் இங்கே இருந்துட்டு அப்புறமேட்டுக்கு போய் இருந்து பாருன்னு சொன்னேன். இருந்து அவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுன்ட்டு நான் பேசாமல் இருந்தேன். சரி, என்ன உன்னை அப்படி கஷ்டப்படுத்தணும் சொல்லு. என்னடி என்னடி உன்னை கஷ்டப்படுத்தணும் சொல்லு. ஆம்பளை பசங்க கூட சொன்னால் கேட்டுருவாங்க. இந்த பொம்பளை பசங்களை சொல்லி புரிய வைக்கிறது விஷயம் இருக்கே. நான் ஏன் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன்? எதுக்கு பேசுகிறேன்? எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. என்னது? நீ சேஃபாக இருக்கணும். இப்படி தப்பான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. உனக்கு நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரணும். நான் ஏன் கோவப்படாமல் உட்காந்துருக்கேன் தெரியுமா? சரிம்மா, நான் கோவப்பட்டு பார்த்துருக்கேன்ல. ஏன் கோவப்படாமல் உட்காந்துருக்கேன்னு சொல்லு. டெய்லியும் ஒரு வேலை எனக்கு தெரியாத ஏதாவது இருக்கோ, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கோ, நான் அவசரப்பட்டு அவங்களோட அனுப்பிச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2500 எபிசோட் பண்ணியிருக்கேன் நான். உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன் நான். சாலினி, எந்த குறையும் நான் பண்ண மாட்டேன். என் பிள்ளை மாதிரி நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி தாராளமாக நீ என் வீட்டுக்கு வரலாம். உனக்கு என்ன மாதிரி வீடு வேணுமோ அந்த மாதிரி. உனக்கு நீ என்ன ஓமலூர்ல தங்குற மாதிரி இருந்தாலும் ஓமலூர்ல கூட வீடு எடுத்து தரேன். உனக்கு நான் இல்ல அரங்கலூருக்குள்ளேயே வீடு எடுத்து தரனால எடுத்து தரேன். நீ இல்லாதனால தான் எங்களுக்கு கஷ்டமாகுது. நாங்களும் வரோம், அம்மாவும் வரட்டும், போகட்டும். அம்மால கூட வச்சுக்க. என்னெல்லாம் நான் சொல்ல கிடையாது. நான் அம்மால கூடவே வச்சுக்க. நம்பி நீ வா, உனக்கு எந்த கொடுமை வராது. நீ என்ன உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியா, டைரக்டாக எனக்கு அடிச்சு கூட கேளு, ஒன்றும் தப்பு இல்லை. நீ என் பிள்ளை மாதிரி தான், உனக்கு எல்லாம் நான் செய்கிறோம். நாங்கள் என்ன சொல்லுவோம், நான் வரலன்னு மட்டும் நீ சொல்லிவிடாத. ஏன்னா பையன் படுற அவதியை எங்களால் தாங்கிக்க முடியல. அனாதியா தாடியும் தப்புமா. ஒரு வயசு பையங்க 25 வயசு தான் ஆகுது. சின்ன வயசுல மனைவி பிரிஞ்சு, குழந்தைய பிரிஞ்சு, அப்பா அம்மாவை பிரிஞ்சு, அவன் அனாதியா மாரியத்த கோயில்ல வந்து அப்படியே ஒரு திண்ணையில படுத்து கிடக்குறான். எல்லாரும் வந்து சொல்றாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டான். என்னாலையும் அவனை போய் கூப்பிட முடியல. ஏன்னா அவன் மனசு வேதனையில இருக்கிறான். என்ன பார்த்தோன்னா இன்னும் அவன் பாதிக்கப்படுவான்ட்டு நாங்கள் கண்ணில் கூட படாத மறைஞ்சி நான் போகிறேன். இந்த மாதிரி பெரிய சண்டையெல்லாம் உருவாகாமல் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போகாமல் பார்த்துக்கணும். ஒரு வாட்டி கிராக்கு விழுந்ததுன்னா அப்புறம் அது ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுவேன். ஷாலினி மட்டும் விடுங்க, போப்பா வெளியே. இங்கே இருக்கும்போதே வந்து அவங்க சும்மா வா வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. ஹஸ்பண்டா? அப்போ என்ன டிவோர்ஸ் கூட, உனக்கு ஒத்து போலன்னா டிவோர்ஸ் கொடு. 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி. என்னம்மா? 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி கூப்பிடுவாங்க. நாங்கள் போகல. அவ்வளோ தொந்தரவு பண்ணுறாரா அவனை? இங்கே இருக்கும்போதே இப்படி நடந்துக்கிறாங்க, நாளைக்கு அவங்க வீடுன்னு இருந்தால் இது ஏன் வீடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாட்ட நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கம்மான்னு. அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டேன். நீ பிரிஞ்சிருக்கியா? டிவோர்ஸ் கொடுக்குறியா? திருந்தி அவங்க வரப்போ வரும். திருந்தி அவங்க வரப்போ இப்படி திருந்துவான்? நீ கூட இல்லைன்னா எப்படி திருந்துவான்? அருண், ரொம்ப தொல்லை குடிக்கிறேன் அவளுக்கு. அவங்க விருப்பம் இல்லாமல் நான் எந்த பிரச்சனையும் நான் பண்ணுறது இல்லைங்க. சொல்கிறேன் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 10 நிமிஷத்துக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க மேம். அவங்க மனசு மாற்றுவாங்க. அவங்க விருப்பத்தோடு தான் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் நான் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்குற காசை வச்சு என்ன சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை, நீ கொடுக்குற காசு சரியாக பிரச்சனையாக கூட
இருந்துட்டு போகிறது சரியாக போச்சு. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ கொடுக்குற காசுக்கு சரியாக போச்சு, நீ வீட்டில் வந்து குளிக்கிறது சாப்பிட்றதுக்கெல்லாம் சரியாக போச்சு, நீ கிளம்பு. இந்த காசை வையன்னா யாருக்கு கொடுக்குற? எனக்கு தானே கொடுக்குறேன். நான் பொண்டாட்டி பிள்ளை தானே, தம்பிக்கு தானே கொடுக்குறேன். நீ எப்போம்மா வாழ போற வாழ்க்கைய? என்ன பேச்சு பேசுறம்மா நீ? நீ இப்ப சொன்னியா அவர் இல்லை சொல்றாரு, அப்படி இல்லை சொல்றாரு? இப்ப யாரை நான் நம்புறது? அவங்க விருப்பத்தோட தான் மேம் சந்தோஷமா இருப்போம். எப்பயுமே சின்ன சின்ன சண்டை பண்ணாலும் சிரிச்சுட்டு பேசுறதுனாலும் இருக்கு எப்படி இருந்தாலும் நாங்கள் சந்தோஷத்தோடு தான் இருப்போம். சண்டையெல்லாம் இது வராது. இந்த சண்டைன்னு வரும்போது மட்டும் அந்த வார்த்தை சொல்லிடுவாங்க. சரி, நீ ஒரு விஷயம் பண்ணு, ஒரு 2 நாளைக்கு போய் இருந்துட்டு வா மாமியார் வீட்டில். சரியா இருக்கா பாரு. இல்லைன்னா நீ வேண்டாம், போக வேண்டாம், எல்லாம் ஓகேயா இருக்கா பாரு. நீ விட்டே கொடுக்க மாட்டேன்னு எப்படிம்மா வாழ முடியும்? நாங்கள் போகணும். அப்போ என்ன பண்ணலாங்கிற? பிரிஞ்சிடுறீங்களா? அவங்கெல்லாம் திருந்தணும்னா எப்படி திருந்துவார்? நீ போய் ட்ரை பண்ணாதானே அவர் திருந்திருக்காரா இல்லையா தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும்? தனியாக வீடு பார்த்து. எங்கே தனியாக வீடு பார்க்கணும்? திருச்சியில். அப்போ உனக்கு டார்ச்சர் கொடுக்க மாட்டானா? கொடுப்பாங்க. அப்போ எப்படி? அப்போ இது எப்படி ஓகே? அப்போ நீ போய் சொல்கிற, போய் தான் சொல்கிற, சும்மா காரணம் சொல்கிற அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு. அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு இல்லை. அவங்கள கூப்பிடுங்களேன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். உங்கள் பொண்ணு எதெல்லாமோ காரணம் சொல்கிறா, ஆனால் அவளுக்கு அங்கே செட்டில் ஆகிட்டா. உங்கள் வீட்டிலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. அவள் வந்து வாழலைன்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்கள், 3 மாதம் ட்ரை பண்ணட்டுமா? நீங்கள் சொல்லி புரிய வைங்க. அவள் போய் வாழ்ந்ததுன்னா ஓகே. மேம் ஒரு ரிக்வெஸ்ட்டு மேம், நாளைக்கு இல்லைனா ஒரு நாள் 2 நாள் வீட்டில் கூப்பிட்டு போய் வச்சுருந்துட்டு நானே கூப்பிட்டு போய் ஊரில் விட்டு வந்துடுறேன் மேம். ஏன்னா பையனை இன்றைக்கி தான் பார்த்துருக்காங்க அப்பா அம்மா. ஒரு 2 நாளாவது இங்கே வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போயிட்டு விட்டு வந்துடுறேன். அப்புறம் அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவு எடுத்து வரட்டும். உன் வீடு இருக்கா பக்கத்தில்? ரெண்டட் ஹவுஸ் இருக்கா? வீடு இருக்குங்க. அம்மா போகிறீங்களா நீங்கள் கூட? ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வாங்களேன், அவங்களுக்கு காமிச்சிட்டு. அங்கே போய் நீங்கள் தலையை தூக்கக்கூடாது. இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே போய் தலை ஏதாவது பிரச்சனை இருந்து நாங்கள் கண்காணிச்சுட்டே இருப்போம். புரியுறதுங்களா? அங்கே போய் தேவையில்லாத வார்த்தை விடுறது, அந்த அம்மாவை திட்டுறது எல்லாம் இருக்கக்கூடாது. சரியா ஷாலினி? 2 நாள் போய் இருந்துட்டு வா பிள்ளையோட. அம்மா வருவாங்க கூட. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்கே இருந்துட்டு பாரு. என்னோட நம்பர் கொடுக்குறேன் நான் பர்சனலாக, நீ என்ன கூப்பிடு, நான் வரேன் கேமரா எடுத்துட்டு. புரியுதா? போங்க, கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போனா ஓகே. எது கழுவுற? கூட்டிகிட்டு போங்க. பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல. எதுக்கு பயம்? நான் தான் சொல்கிறேன்ல. என்ன செலவு பண்றேன் சொல்லு சொல்லு, பயம் பயம் எதுக்கு பயமாகுது? அவ மனசுல அவ்வளோ பயம் வர்ற மாதிரி ஏதோ பண்ணிருக்கீங்க. அப்படி பயந்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி மீடியா முன்னாடி சொல்லலாம்ல. அப்படி நீங்க இந்த அளவுக்கு நீங்க பண்ணீங்க. இல்ல, அவ வரும்போதே சொன்னா என்னை என் பிள்ளையும் அவங்க பிரிச்சிடக்கூடாது. அதுதான் அவளுக்கு பயம். அதுதான் பயம். வரும்போதே சொன்னா என் பிள்ளைய நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு. அதுதான் அவளுக்கு பயம். அதுதான் பயம். பிரிக்கலாம் இல்ல, எங்களோட முன்னா எல்லாமே இருக்கு. வேற எது பாரு ஷாலினி, பிள்ளை எல்லாம் உங்ககிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. அந்த பயமே வேண்டாம் உனக்கு. யாரும் பிள்ளை உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. புரியுதா? தைரியமா போ. அவங்க அத்தை எதுவும் பேசக்கூடாது. மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்களே வரமாட்டாங்க. எதுவும் மாமியா மாமனாரும் வீட்டுக்காரு அவ்வளவுதான். பெரிய அக்காவா? அவங்க அக்கா எல்லாம் எதுவும் பேச யாருமே எதுவுமே பேசாதீங்க. யாரும் எதுவும் நாங்க பேச மாட்டாங்க. நல்லபடியா சந்தோஷமா போய் இருந்துட்டு வா. நானாச்சு சாலி பேச்சு மாத்தக்கூடாது. மாத்த அப்பதான் மாட்டாங்க. 3 மாசம் கழிச்சு என்னன்னு நான் முடிவு சரி, வெரி குட். இங்க வா, கிட்டப்பா. குட் கேர்ள். ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தைரியமா இருக்க வேண்டாமா?
நான் எதுக்கு உங்ககிட்ட இப்படியெல்லாம் சொன்னேன் தெரியுமா? எனக்கு தெரியும் அவன் உன்னை டிவோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான்னு. உனக்கு புரியணுங்கிறதுக்காக. நீ வந்து அவ்வளோ பொசசிவாக இருக்க, இப்படி விடக்கூடாதும்மா. உன் வாழ்க்கை கெட்டு போடும். நீ நல்லா இருக்கணும்ல. உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாவம். பாரு, விட்டு கொடுத்து வாழணும். ஓகே, குட் கேர்ள். இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்க நம்பர் கொடுங்க. என்ன? ஷூர். பேச்சு மாத்த நம்பர் கொடுங்க தம்பி. ஏய் தம்பி, உன்னை நம்பி அனுப்புகிறேன். நல்லா சந்தோஷமாக மகாராணி மாதிரி மாமியார் வீட்டில் போய் குழந்தையோட போய் நல்லா ஜாலியாக 2 நாள் இருந்துட்டு வா. அந்த அம்மாவை சம்மந்தி என்ன சொல்லுவாங்க, மரியாதையோட அவங்கள பார்த்துக்கங்க. சரிங்க, சரியா? பார்த்துக்கிறேன். இப்போ உங்கள் கையில் தான் இருக்கு. அவ வருவா. சரி, ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது எனக்கு அவங்க கூட அந்த குழந்தைய வீட்டுக்கு அனுப்பணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.